இன்றைக்கி நான் ஒரு அருமையான புதினா சட்னி செய்து கட்ட போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு புதினா எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு 4 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, புளி ஒரு சின்ன பீஸு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி வச்சுருக்கேன். இவ்வளோதான். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சதும் வெள்ளைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். தீஞ்சிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதிலேயே 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் வேணால் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இதையே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் செஞ்சு போட்டு கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பருப்பெல்லாம். இதில் துருவி வச்சுருக்கிற 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இதுலேயே புளி ஒரு சின்ன பீஸ் இதையும் போட்டுக்கலாம். நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். புதினா ஒரு கப் அளவுக்கு ஒரு 1/2 கட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அதையும் போட்டுக்கிறேன். நல்லா இதை ஆயில் சூட்லேயே நல்லா பிறப்பி விட்டுடலாம். அவ்வளோ நல்லா துருவி வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அவ்வளோ தாளித்து போட்டாச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.